வணக்கம். ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் தொடர் சொற்பொழிவுகள் இருந்து 9வது உரைய நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா, இதுல இருக்கிற கருத்துக்கள் சிலருக்கு ரொம்ப சவாலா இருக்கலாம். மனசளவுல நாம உண்மையிலேயே எவ்வளோ வயசானவங்க, நம்ம அறிவுக்கும் ஞாபக சக்திக்கும் என்ன சம்பந்தம், நம்ம சந்தோஷத்துக்கும் சரி கஷ்டத்துக்கும் சரி யாரு பொறுப்பு? இப்படி நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய நிறைய கேள்விகளை ஓஷோ முன்வைக்கிறார். ஆமா, அவரோட பதில்கள் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா அது நம்மள சிந்திக்க வைக்கும். இந்த உரையாடலோட நோக்கம் இந்த கருத்துக்களோட மையத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். சரி, இப்படி ஆரம்பிக்கலாமா? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு பெரியவர் உடம்புக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? ஓஹோ, நிச்சயமா. ஓஷோ சொல்றாரு, இது உங்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் பத்தி தான்னு. வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம். இந்த உரையாடலோட ஆரம்பத்திலேயே ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறாரு, உங்க முன்னாடி நிக்கும்போது நான் ஏன் ஒரு முதிர்ச்சியே இல்லாத குழந்தையா உணர்றேன்? ஆமா, இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் அந்த நபரை திட்டலையா? இல்ல, மாறா அதுதான் யதார்த்தம்னு சொல்றாரு. இது அந்த ஒருத்தரோட பிரச்சனை இல்ல, இது மொட்ட மனித சமுதாயத்தோட நிலைமைன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, அவர் சொல்றாரு, ஒரு குருவோ ஞானியோ ஒரு கண்ணாடி மாதிரி. அவங்க முன்னாடி நிக்கும்போது நம்மளோட உண்மையான முகம், நம்மளோட மன முதிர்ச்சியின்மை அப்படியே அப்பட்டமா தெரியுது. ஓ! ஆனா மனுஷங்களோட இயல்பு என்னன்னா, உண்மைய பாக்குறதுக்கு பதிலா கண்ணாடிய உடைக்கிறது தான். ஒரு அசிங்கமான பொண்ணு தன் முகத்தை அசிங்கமா காட்டுற எல்லா கண்ணாடியும் உடைக்கிற மாதிரி. நாமளும் சாக்ரட்டிஸ்க்கு விஷம் கொடுத்தோம், இயேசுவ சிலுவையில் அரைஞ்சோன்னு சொல்றாரா? கரெக்ட். ஏன்னா அவங்க நம்மளோட உண்மையான முகத்தை காட்டினாங்க, அது நமக்கு பிடிக்கல. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் மனசளவுல இன்னும் குழந்தைகளா தான் இருக்கோம்னு அவர் சொல்றாரா? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. அவர் ஒரு ஆய்வை மேற்கோள் காட்டுறாரு. முதல் உலக போருக்கு அப்புறம் ஜெர்மனில ஒரு ஆய்வு நடத்துறாங்க. சரி. போர்க்களத்துல இருந்த சிப்பாய்களோட மன வயச, அதாவது மென்டல் ஏஜ சோதிச்சு பாக்குறாங்க. அதுல கிடைச்ச முடிவு ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. என்னன்னு வந்துச்சு? அவங்களோட சராசரி மன வயது வெறும் 14. 14? ஆமா, யோசிச்சு பாருங்க. உடம்புக்கு 30-40 வயசு இருக்கலாம், ஆனா மனசு ஒரு டீனேஜ் பையனோடது. ஓஷோ ஒரு படி மேல போய் சொல்றாரு, இது ராணுவ வீரர்களுக்கு மட்டுமல்ல, வெளியில இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் இருக்கும்னு. வாவ்! அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குற பல விஷயங்களுக்கு இதுதான் காரணமா? உதாரணத்துக்கு, ஒருத்தர் டென்ஷன்ல சிகரெட் பிடிக்கிறது, இல்ல சின்ன விஷயத்துக்கு பயங்கரமா கோவப்படுறது, இதெல்லாம் இந்த மன முதிர்ச்சியின்மையோட வெளிப்பாடுன்னு ஓஷோ பாக்குறாரா? மிகச்சரியா சொன்னீங்க. ஓஷோவோட பார்வை அதுதான். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அவரு ரொம்ப ஆழமா உளவியல் ரீதியா பாக்குறாரு. அது எப்படி? அது ஒரு குழந்தையோட தன் தாயின் மார்பில் பால் குடிக்கிற அனுபவத்தோட தொடர்புல இருக்குன்னு சொல்றாரு. என்னது? சிகரெட்டுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? சிகரெட்ல இருந்து வர்ற சூடான புகை தாயின் மார்பகத்தோட வெப்பத்தையும், உதட்டுல இருக்கிற சிகரெட் தாய்ப்பால் காம்பையும் ஞாபகப்படுத்துதான். அதனாலதான் பதட்டமான நேரங்கள்ல நம்ம அறியாமலே அந்த குழந்தை பருவத்தோட பாதுகாப்பை தேடி சிகரெட்டுக்கு போறோம். இது ஒரு விதமான பின்னோக்கிய பயணம், ரெக்ரெஷன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான். கேட்கவே வினோதமா இருக்கு. சூயிங்கம் மெல்றத பத்தியும் அவர் ஏதோ சொல்றாரே? ஆமா, சூயிங்கம் மெல்றது குரங்குகள் எதையாவது மென்றுகிட்டே இருக்கிற பழக்கத்தோட தொடர்ச்சின்னு சொல்றாரு. அப்படியா? நாம இன்னும் நம்மளோட விலங்கு பாரம்பரியத்திலிருந்து முழுசா வெளியே வரலேங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். நம்மளோட பல நடத்தைகள் இப்படி ஆழ் மனசுல பொதிஞ்சு போன குழந்தை பருவத்திலையும் விலங்கு பருவத்திலையும் தான் வருதுன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. சரி, இந்த மனமுதிர்ச்சியின்மை தான் பிரச்சனைன்னா இதுக்கு தீர்வு என்ன? ஓஷோ கவனிப்பவர், அதாவது வாட்சர் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் ஓஷோவோட போதனைகளோட மையப்புள்ளின்னே சொல்லலாம். அவரு சொல்றாரு, நம்ம கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒன்னு மனம், அதாவது மைண்ட். சரி. இன்னொன்னு கவனிப்பவர், வாட்சர், இல்லன்னா சாட்சின்னு கூட சொல்லலாம். மனம், கவனிப்பவர். ஓகே. மனம்ங்கிறது ஒரு கருவி, ஒரு சூப்பரான கம்ப்யூட்டர், ஒரு வேலைக்காரன். ஆனா கவனிப்பவர் தான் உண்மையான எஜமானன், நம்மளோட உண்மையான நான். அப்போ பிரச்சனை என்ன? உண்மையான எஜமானன் தூங்கிட்டு இருக்கான். இதை இன்னும் கொஞ்சம் சுலபமா சொல்ல முடியுமா? எப்படி இந்த கவனிப்பவர் வேலை செய்யறாரு? இது தியானம் மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சியா? இது தியானத்தோட அடித்தளம்னே சொல்லலாம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க கோபமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மனம் என்ன பண்ணும்? அவன் அப்படி சொல்லிருக்க கூடாது, நான் யாரன்னு அவனுக்கு காட்டணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டே இருக்கும். இது மனசோட வேலை.
ஆமா, அப்படிதான் நடக்கும். ஆனா அதே நேரத்துல உங்க உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான பகுதி இருக்கு. அது இந்த கோப நாடகத்தை கரெக்டா அவன் வேடிக்கை மட்டும் பார்க்கும். சினிமா பாக்குற மாதிரி. கரெக்ட். ஓ, இப்போ எனக்குள்ள கோபங்கிற உணர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு கவனிப்போம். அதுதான் கவனிப்பவர். அந்த கவனிக்கும் தன்மை வளர வளர மனசோட பிடி தளர ஆரம்பிக்கும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ உண்மையான அறிவுங்கிறது மனசுல இல்ல, அந்த கவனிப்பவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரா? அதுதான் பாயிண்ட். இது நம்மளோட கல்வி முறையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கே. கரெக்ட். ஓஷோ நம்ம கல்வி முறையை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். நம்ம கல்வி முறை முழுக்க முழுக்க ஞாபக சக்திக்கு, அதாவது மெமரிக்கு தான் பரிசு கொடுக்குதே தவிர உண்மையான அறிவுக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு இல்ல. ஞாபக சக்திங்கிறது ஒரு இயந்திரத்தனமான விஷயம். ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட மனிதனை விட பல லட்சம் மடங்கு ஞாபக சக்தி இருக்கலாம். ஆனா அதுகிட்ட அறிவு இருக்க முடியுமா? இருக்காது. அதுவா யோசிக்காது. ஆமா. ஒரு புதிய சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முடிவெடுக்க முடியுமா? முடியாது. இதுக்கு அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் கதையை ஒரு உதாரணமா சொல்றாரு இல்லையா? அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. ஆமா. தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை செஞ்ச ஒரு மாபெரும் அறிவாளி. ஆனா அவருக்கு ஞாபக சக்தியே கிடையாது. நிஜமாவா? ஒரு தடவை ரேஷன் கார்டு வாங்குற வரிசையில நின்னுட்டு இருந்தாராம். அங்கிருந்த அதிகாரி தாமஸ் ஆல்வா எடிசன்னு கூப்பிட்டதும் யார் அதுன்னு சுத்தி முத்தி பார்த்தாராம். தம் பேரே மறந்துட்டாரு. அடக்கடவுளே. இன்னொரு முறை வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அங்கிருந்த தம் மனைவியையும் வேலைக்கார பெண்ணையும் பார்த்து குழம்பி வேலைக்கார பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டாராம். நம்பவே முடியல. அப்போ ஓஷோ ஞாபக சக்தியே தேவையில்லைன்னு சொல்றாரா? அது கொஞ்சம் பாடாபடியா தெரியலையா? நம்ம பேரு, நம்ம வீடு, இதெல்லாம் ஞாபகம் இல்லாம எப்படி வாழ முடியும்? நல்ல கேள்வி. ஓஷோ ஞாபக சக்தி பயனற்றதுன்னு சொல்லல. அது ஒரு முக்கியமான கருவி. ஆனா அது கருவி மட்டுமே. அதுதான் நீங்க இல்லைன்னு சொல்றாரு. ஆமா, அதுதான் நீங்க இல்ல. நம்ம கல்வி முறை ஞாபக சக்திய அறிவுன்னு தப்பா நம்ப வச்சிருச்சு. மனசுங்கிற வேலைக்காரனுக்கு எஜமான் பதவிய கொடுத்துருச்சு. எடிசன் கிட்ட இருந்தது உண்மையான அறிவு. அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது, எப்படி புதுசா யோசிக்கிறதுங்கிற திறன். கரெக்ட். ஞாபக சக்திங்கிறது மனசோட ஒரு பகுதி. ஆனா அறிவுங்கிறது அந்த கவனிப்பவரோட தன்மை. ஓகே, இப்போ புரியுது. ஞாபக சக்தி அறிவு இல்லைன்னா அப்போ மத நூல்களையெல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிற பண்டிதர்கள், அறிஞர்கள் எல்லாம் ஞானிகள் இல்லையா? இல்லன்னு தான் ஓஷோ சொல்றாரு. கடன் வாங்கின அறிவுக்கும் சொந்த அனுபவத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கோட்டையை அவர் வரைகிற மாதிரி தெரியுது. நிச்சயமா. இது அவரோட முக்கியமான கருத்து. இதுக்கு ஒரு ஜென் கதையை அவர் சொல்றாரு. என்ன கதை? ஜப்பான்ல ஒரு கிறிஸ்தவ பேராயர் ஒரு ஜென் குருவை மதம் மாத்த முயற்சி பண்றாரு. அவர் பைபிளை திறந்து கடவுள் சொன்னார்னு படிக்க ஆரம்பிச்சதும் அந்த ஜென் குரு அவரை நிறுத்துறாரு. நிறுத்திட்டு என்ன சொன்னாரு? நிறுத்திட்டு, இது கடன் வாங்கின வார்த்தைகள், இது உங்க அனுபவம் இல்ல. இயேசு பழைய ஏற்பாட்டுல இருந்து பேசினாரு. நீங்க இயேசு சொன்னதை சொல்றீங்க. உங்க சொந்த அனுபவம் எங்க இருக்கு? வாவ். அந்த புத்தகத்தை மூடிட்டு உங்களுக்குள்ள தேடுங்கன்னு சொல்றாரு. இது மத்தது தாண்டி எல்லா விஷயத்துக்கும் பொருந்துமே. நாம படிக்கிற புத்தகங்கள், கேட்கிற அறிவுரைகள் எதுவா இருந்தாலும். அது அடுத்தவங்களோட அனுபவம். ஆமா, நம்ம வாழ்க்கையே நாம அடுத்தவங்களோட அனுபவத்தை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோமா? ஆமா. ஓஷோ அதுதான் கேக்குறாரு. பெத்தவங்க சொல்றதை கேட்டு ஒரு படிப்பை படிக்கிறது, சமூகம் சொல்றது கேட்டு கல்யாணம் பண்றது, ஒரு வேலையில சேர்றது, இது எல்லாமே கடன் வாங்கின ஞானம்தான். உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுது? அதை நம்ம கேட்கறதே இல்ல. கேட்க நம்ம தயாராவே இல்ல. நம்ம எல்லாரும் அடுத்தவங்க வரைஞ்ச ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு வாழ்க்கை பயணத்தை போறோம். ஆனா வழியில இருக்கிற பூக்களையோ மலைகளையோ நாமளே நேரடியா பாக்குறதில்ல. சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த யோசனை நிறைய பேருக்கு கொஞ்சம் அசௌகரியமா இருக்கலாம். ஒருத்தர் ஓஷோ கிட்ட கேக்குறாரு, என்னோட துக்கத்தை உங்களால நீக்க முடியுமான்னு. அதுக்கு ஓஷோ ரொம்ப திட்டவட்டமா முடியாதுன்னு பதில் சொல்றாரு. ஏன் அப்படி? ஏன்னா ஓஷோவோட பார்வையில பொறுப்பும், அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியும், சுதந்திரமும், ஃப்ரீடமும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள். அது எப்படி? உங்க துக்கத்துக்கு நீங்க இன்னொருத்தர காரணம் சொல்லும்போது, உதாரணமா என் கணவரால தான் நான் கஷ்டப்படுறேன், இல்ல என் முதலாளியால தான் எனக்கு டென்ஷன்னு சொல்லும்போது, ஆமா, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல அவங்க கையில கொடுத்துடுறீங்க. உங்க சந்தோஷத்தோட சாவி அவங்க கிட்ட இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ நீங்க ஒரு பொம்மையா மாறிடுறீங்க. அவங்க ஆட்டு விக்கிறபடி ஆட வேண்டியதுதான். அப்போ சுதந்திரமா இருக்கணும்னா நம்ம கஷ்டத்துக்கு நாம தான் பொறுப்பு ஏத்துக்கணுமா? இது கேக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். ஆனா அதுதான் ஒரே வழிங்கிறாரு ஓஷோ. இங்க தெர்மாமீட்டருக்கும் தெர்மோஸ்டாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தெர்மாமீட்டர், தெர்மோஸ்டாட் விளக்குங்களேன். தெர்மாமீட்டர் ரூமோட வெப்பநிலையை அப்படியே காட்டும்.
ரூம் சூடா இருந்தா அதுவும் சூடா இருக்கும், குளிர்ச்சியா இருந்தா அதுவும் குளிர்ச்சியா இருக்கும். நிறைய பேர் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. சரி. ஆனா தெர்மோஸ்டாட் அப்படி இல்ல. அது ரூமோட வெப்பநிலைய கட்டுப்படுத்தும். தனக்கு வேணுங்கிற வெப்பநிலையை அதுவே உருவாக்கும். நீங்க உங்க வாழ்க்கையோட தெர்மோஸ்டாட்டா இருக்கணும்னா. நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம தான் பொறுப்புன்னு ஏத்துக்கணும். கரெக்ட். உங்க பொறாமை, கோவம், பேராசை இதுக்கு காரணம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. காரணத்தை நீக்கினா விளைவான துக்கம் தானா போயிடும். அப்போ நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கிட்ட இருந்து விலகி இருங்கன்னு ஓஷோ சொல்றது ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை. ஆமா, இது நம்ம சுயமரியாதையை மீட்டெடுக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு அவர் மர்பாங்கிற ஒரு சீடரோட கதையை சொல்றாரு இல்லையா? ஆமா, மர்பாவுக்கு தன் குரு மேல அளவு கடந்த நம்பிக்கை. ஒரு நாள் அவர் குருவோட பேரை சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய ஆற்ற நடந்து கடந்துடுறாரு. அப்படியா? இன்னொரு முறை மலையுச்சியில இருந்து குதிச்சும் அவருக்கு ஒண்ணுமே ஆகல. இத பார்த்து ஆச்சரியப்பட்ட குரு, என் பேர்ல இவ்ளோ சக்தியான நினைச்சுக்கிட்டு தானும் ஆற்ற கடக்க முயற்சி பண்றாரு. ஆனா தண்ணில முழுகிடுறாரு. ஆமா, சீடர்கள் அவரை காப்பாத்துனதும் அவர் மர்பா கிட்ட சொல்றாரு, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன், என் பேர் வேலை செய்யல, உன்னோட முழுமையான நம்பிக்கை தான் இந்த அற்புதங்களை நிகழ்த்துச்சின்னு. அதாவது சக்தி நமக்கு வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்குங்கிறது தான் இதோட சாரம். இந்த உரையாடலோட முடிவுல நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, மனித சமுதாயத்தோட மனமுதிர்ச்சியின்மை இயந்திரத்தலமான ஞாபக சக்திக்கும் உண்மையான அழிவுக்குமான வேறுபாடு. அப்புறம் நம்மளோட இன்ப துன்பங்களுக்கு நாமளே முழு பொறுப்புங்கிற ஓஷோவோட சவாலான கருத்துக்களை பார்த்தோம். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா கருத்துக்களும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப அழகா இணைஞ்சிருக்கு. முதல்ல நாம முதிர்ச்சியற்றவங்கன்னு அந்த கண்ணாடியில பார்த்து ஏத்துக்கிறது மொதப்படி. சரி. ரெண்டாவது, மனசுங்கிற வேலைக்காரன் கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கி கவனிப்பவர்கிற எஜமானன் கிட்ட கொடுக்கறது. மூணாவது, முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அடுத்தவங்கள குறை சொல்றத நிறுத்துறது. இந்த மூணும் சேர்ந்தது தான் சொந்த அனுபவத்தை நோக்கிய பயணம். இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை. கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் தன்னோட கீதாஞ்சலிய ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும்போது இலக்கணப்படி சில வார்த்தைகள் தவறா இருந்தாலும் கவிதையோட ஆன்மாவுக்கு அதுதான் சரின்னு அந்த வார்த்தைகளையே பயன்படுத்தினாராம். ஒரு இலக்கண அறிஞர் இங்க த வரணும், இங்க ஏ வரணும்னு திருத்தினாராம். தாகூர் என்ன செஞ்சாரு? தாகூரும் அதை செஞ்சு பார்த்திருக்காரு. ஆனா கவிதையோட உயிர் போயிடுச்சு. அதனால பழையபடியே மாத்திட்டாரு. ஓ, இது உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது. உங்க சொந்த வாழ்க்கையில உங்க இதயத்தோட கவிதைய கேட்க வேண்டிய இடங்கள்ல உங்க மனசோட இலக்கணத்தை கேட்டுக்கிட்டு அந்த வாழ்க்கையோட அழக நீங்க இழந்துகிட்டு இருக்கிறீங்களா?